ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் விக்கி ஃபார் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டேங்க. அதாவது நம்ம தல ரசிகர்கள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு அவரோட படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எஸ், இன்றைக்கி நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் மூவி ரிவ்யூஸில் பார்க்க போகிற படம் விஸ்வாசம். படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி சொல்லாங்க. அதாவது நம்ம சிறுத்தை சிவா அவர்களுக்கு இது 4வது படம் தல அஜித் கூட. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அண்ட் எடிட்டர் ரூபன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அப்படின்னாலுமே இமான் நல்லாவே பண்ணி கொடுப்பாரு பிஜிஎம்லாம். ஸோ படத்தில் சூப்பராக செட் ஆகிருக்கு. படத்தில் இந்த கிராமத்து கதைக்கும் நம்ம தல அஜித் அவர்கள் பேசுகிற மதுரை ஸ்லாங்குக்கு எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு இந்த மியூசிக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் மிலன் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் திலீப் சுப்ராயன். கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தல அஜித் கூட நயன்தாரா பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லன் நம்ம பைரவா படத்தில் நடித்த ஜெகபதி பாபு அவர்கள். ஸோ இந்த படத்துலையும் நல்லா செட் ஆகிருக்கு அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் அண்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி ராமையாவும் யோகி பாபுவும் காம்பினேஷனில் இருக்குங்க. அண்ட் இவங்களுக்கு கூட அடிஷ்னல் காம்பினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர். ஸோ சூப்பராக செட் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கம் போல் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் ஆக்ஷன் இருக்கும், காமெடி எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த படத்தில் மேஜராக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய வளர்க்குறோம். அந்த குழந்தையோட ஆம்பிஷனை நம்ம எப்படி பூர்த்தி செய்கிறோன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. பெற்றவங்க அவங்க சின்ன வயசில் நிறைவேறாத ஆசைகளை அவங்களோட குழந்தைங்களை வச்சு அவங்க நிறைவேற்றிப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்சவங்களையும் நம்மளோட அப்பா அம்மாவும் சரி எல்லாருமே இந்த ஒரு பழக்க வழக்கங்களை இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தல அஜித் அவர்கள் அவரோட பெண் குழந்தைக்கு அவங்களோட ஆசைப்படி என்னென்னலாம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இவரோட ஆசையை அந்த குழந்தைக்கு திணிக்காமல் இவர் வளர்க்குறாரு. ஸோ இது ஒரு மெசேஜாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம தல அஜித் அவர்கள் எல்லா படத்துலையும் இப்போ சமீப காலமாக சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் தான் வந்துட்டுருக்காரு. பட் ஆனால் இந்த படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர்லேயும் வராரு, பிளாக் ஹேர்லேயும் வராரு. ஸோ இது அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாகவும் இருக்குது. அண்ட் மேஜராக இந்த படத்தில் காமெடியும் பண்ணியிருக்காரு அஜித் அவர்கள். ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி ஓரியன்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஃபேமிலி எமோஷன் ஓரியன்ட் மூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு கிரேட் சக்ஸஸ் ஃபேமிலி ஓரியன்ட் மூவின்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைங்க. தலையை 1.5 வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் பார்க்குறது ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது அவர் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லேயும் வராரு, பிளாக் ஹேர்லேயும் வராரு. ஸோ இது எல்லாமே ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. இன்னும் மெயினாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி ஓரியன்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், தலையோட ஃபேன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வேறு ஒரு படத்துக்கு வேறு ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். அன்டில் தென் விக்னேஷ் சைனிங் ஆஃப் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். ஹாய், மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.